Explores பாருங்க இங்க. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தி எக்ஸ்ப்ளோர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 2 அண்ட் டே 3 இன் மூணார். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டே 2 காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்பாட் டு விசிட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். ஸோ ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நேரோ, ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. ரொம்ப கீழே இறங்கி போய் தான் வந்து அந்த ஃபார்முக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போகணும்னு சொல்லி நாங்களுமே அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்மை நம்ம பார்க்க தான் முடியுமே தவிர்த்து நம்மளால் போய் நாமளே ப்ளக் பண்ண முடியாது. அதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு ப்ளக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வந்துட்டு காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் டு பி ட்ரூ சொல்கிறேன், ஸ்ட்ராபெரி அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஃபார்மெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரியும் டேஸ்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி இப்போ தான் எங்கள் கண்ணு முன்னாடி ப்ளக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ளக் பண்ண முடியாது, அங்கே ஆளுங்க இருக்காங்க, அவங்க தான் ப்ளக் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஃப்ரம் த ஃபார்ம், டேரெக்டாக ஃபார்ம்லேருந்து ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து குவார்ட்டர் கேஜி 150 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃபார்மை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா டீ மியூசியம், ரிப்பிள் டீ மியூசியம். ஸோ டீ மியூசியத்தோட பேர் ரிப்பிள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மியூசியம் பார்த்துருந்தோம். மியூசியம் பார்த்துட்டு உள்ளே வந்து டாக்குமெண்ட்ரி மூவி அபவுட் த டீ எஸ்டேட் பற்றி போயிட்டு இருந்தது. ஒரு 15 to 20 minutes மூவி போகுதுன்னு சொன்னாங்க. பார்க்குறவங்க பார்க்கலாம், அது ஆப்ஷன் தான். நாங்களுமே பார்த்தோம், பட் உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. அதை முடிச்சுட்டு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் ஃப்ரேம், அதாவது இட்ஸ் ஃபுல் ஆஃப் மூணாரோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக வந்து வால் ஆஃப் ஃப்ரேமில் போட்டிருந்தாங்க. அதையுமே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஷோ பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் வெவ்வேறு கண்ட்ரியில் யூஸ் பண்ண ஃப்ளவர் வேஸ், டைப்ரைட்டர், அந்த ட்ரங்க் கால் பண்ணுற ஃபோன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது நிறைய வந்துட்டு பழங்காலத்து பொருட்கள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் ரோல் பண்ணுறது அதெல்லாமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எங்களுக்குமே புதுசாக இருந்தது. எங்கள் குழந்தைக்கெல்லாம் வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஷோ பீஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பொருட்களை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வந்தோன்னா இங்கே வந்து மேக்கிங் ஆஃப் டீ பவுடர், இப்போ அவரே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார், அதை நீங்கள் கேளுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமஸ்காரம் சார். This is tea leaf, chai ka patti. Scientific name, botanical Camellia, Camellia family. Plantation one plant, but processing different, plucking different. This one white tea, only one bud. And open the bud, one day leaf. Morning 6 o'clock, hand plucking, natural drying, sunlight. 1 kilogram Indian money value 20,000 rupees. 20,000 rupees. Best medicine. Second one, green tea. Green tea, 3-4 type of green tea. First quality green tea classic. Tata Tea Tetley here available. One bud, one leaf, 7,000. The steaming, rolling, drying, it's a green tea. Third one, English breakfast tea, patti wala chai. So one bud, two leaf. Only one bud, white. Second one, green. Third one, red one, English tea. The first is say here, 10 to 12 hours. It's a weathering. It is the moisture. Sukada. Second is rolling. Machine rolling. Then oxidation, fermentation. Green tea, white tea, no oxidation, no fermentation. Before green tea, after fermentation, 60 minutes to 90 minutes. Change the color, aroma, taste, polyphenol, caffeine, natural ingredient. So green tea, white tea, no oxidation, no color. So medicine value. After oxidation, energetic. After that drying, black color, then grading. Different quality. The bigger ones, the granule type, Tata Premium. Less oxidation, less color, more taste, more aroma. Another one, tea dust, powder one. More oxidation, more color, more stronger. Half teaspoon, 2 cup of tea. Ekdam kadak chai, Tata Agni, double strong. So final tea, after that flavor, ginger, lemon, masala, cardamom flavor added. This one natural flavor. 4 kilogram green leaf,
Final production 1 kilogram tea. அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. இது பார்த்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், வெரைட்டி ஆஃப் டீ பவுடர்ஸ் மாத்திரம் இல்லாமல் அகர்பத்தீஸ், சாண்டல்வுட் சோப்புன்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதையுமே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ரிப்பிள் டீ தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் டீ வச்சுருந்தாங்க. அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ மியூசியம் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு வந்து ஆட்வே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே இருக்கிறவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ சரி நாங்களுமே ட்ரை பண்ணலான்னு வந்திருந்தோம். எங்களுக்கு நிஜமாகவே சொல்லணும்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபுட். நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி, ப்ரைஸ் எல்லாமே எங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரீசனபிளாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் அடுத்த ஸ்பாட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மாடுபெட்டி டேமுக்கு தான் வந்திருந்தோம். தண்ணி ஃப்ளோ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் போன டைமில் வந்துட்டு தண்ணி அவ்வளோவா இல்லை, ரொம்ப குறைவாக இருந்ததுனால அங்கே போட்டிங்குமே அலோவ் பண்ணலை. எங்களால் போட்டிங் போக முடியல. ஸோ அட்லீஸ்ட் டேம் வந்து குழந்தைங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் அவங்க டேம் பார்த்ததே இல்லை. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃப்ளோ வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது. மாட்டுப்பட்டி டேம்ல இருந்து போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். லைவ் சாக்லேட் ஃபேக்டரிக்கு போறோம். ஸோ டேமை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் எங்கே வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஸ்பைசஸ் சூப்பர் மார்க்கெட், பொட்டானிக்கல் கார்டன்னு டிஃப்ரெண்ட் பேரில் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, கேக்டஸ் கார்டன் இருக்குது, ஸ்பைசஸ் கார்டன் இருக்குது, ஷாப்பிங்க்கான ஒரு பிளேஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க. இது ஹியூஜ் பிளேஸ்னே சொல்லுவேன். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட ரொம்ப பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இது ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளோதாங்க லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி நின்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளால் போய் ஃபீல் பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸோ எங்களுக்கு என்னென்ன வேணுன்றது சாக்லேட்ஸு, டீ பவுடர்லாம் அப்படியே வாங்கிட்டு ஸோ நாங்கள் அங்கேருந்து உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக்டஸ் கார்டன் அதாவது இருந்தது இல்லைங்களா, இட்ஸ் அ சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 கேக்டஸ் கார்டன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி அதையும் நம்ம பார்த்துடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு கேக்டஸ் கார்டனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். டு பி ட்ரூ சொல்ல போனால் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் இருக்கா அப்படின்றதே இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. டிஃப்ரெண்ட் கேக்டஸ் பார்க்க முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் பார்த்ததே இல்லை. எனக்கு பார்க்கும்போது வாவ் அப்படின்றது மாதிரி வியப்பாகவே இருந்தது. ஸோ லைவ் சாக்லேட் ஃபேக்ட்ரி, கேக்டஸ் கார்டன், ஸ்பைசஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே ஒரே பிளேஸ் தாங்க. டிஃப்ரெண்ட் நேமில் சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ரோஸ் கார்டன். ஸோ எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயுமே இந்த ரோஸ் கார்டன் நிச்சயமாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் பிளேஸ்னே சொல்லுவேன். நடக்கணுங்க, நிறைய நடக்க வேண்டியதாக இருந்தது. இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் ரோஸ் கார்டன்னா ரோஸ் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ரோஸ் மட்டுமே கிடையாது, வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ், புது ஃப்ளவர்ஸ். அதுக்கு பேர் கூட என்னன்னு தெரியல. அதில் போட்டிருந்த லேபிளில் படித்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ரோஸுமே இருந்தது. ஆனால் வந்து ரோஸ் மாத்திரமே இருந்ததான்னா கிடையாது, எல்லா ஃப்ளவர்ஸுமே கலந்து இருந்தது. ஆனால் வந்துட்டு இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 1 to 2 hours நிச்சயமாக இந்த கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா மேக்ஸிமம் 2 hours ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. நாங்கள் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பார்த்துட்டு எங்களுக்கு எந்தெந்த பூக்கள்லாம் பிடிச்சிருந்ததோ அது கூட நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்பாட்ஸ் வி விசிட்டட் ஆன் செகண்ட் டே நீங்களுமே எங்களோட சேர்ந்து பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நம்ம தேர்ட் டேக்கு போகலாம். தேர்ட் டே த நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே கிளம்பி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்களேன். இந்த வியூக்காகவே நாங்கள் வந்துட்டு ஆன் த ரோடில் நின்று வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஹார்ட் வியூ பாயிண்ட், அதாவது LOCKHART லாக் ஹார்ட் வியூ பாயிண்டில் இருக்கோம். வியூ பாயிண்ட் பார்க்கலாமா? லாக் ஹார்ட் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆனையிரங்கால் டேமுக்கு தான் வந்திருக்கோம். ஆனையிரங்கால் டேம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து யானையெல்லாம் வந்து இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் அப்படின்றதுக்காக தான் ஆனையிரங்கால் டேம்னு பேருன்னு சொன்னாங்க. ஆனையிரங்கால் டேமில் வந்து போட்டிங்கும் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போட்டிங் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். பட் இங்கே போட்டிங் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போட்டிங் இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சும்மா நம்ம அந்த போட்டிங் சென்டருக்கு போயிட்டு தண்ணிலாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஆனையிரங்கால் போட்டிங் சென்டர். இது முடிச்சுட்டு தான் நாங்கள் டேமுக்கு போக போகிறோம். பரவாயில்ல, வாட்டர் ஃபால்ஸ் நீர் பக்கம் நிற்று நோடிட்டு ನೀರು ನೀರಿಂದ ಲೇಟರ್ ಪ್ಲೇಸ್ ನೀರು ಪಕ್ಕದ ಪಾಪ ಹಾಯ್ ಹೇಳಿ ಪಾಪ. ಈಗ ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்? ஆனையிரங்கால் டேமில் இருக்கோம். போட்டிங் சென்டரில் இருக்கோம். போட்டிங் நிற்குது. போட்டிங் பார்த்துட்டோம். போட்டிங் நிற்குது. பட் போட்டிங் போக முடியாது. ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போட்டிங் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட அழகு நேச்சரை பார்க்கறதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே நடந்தே அப்போ கோயில் வந்து கிடையாது. அளவு தான் நீர் நேஷனல்லாம் அந்தளவு கம்மியாக தான் இருக்குது. யாரெல்லாம் இந்த ஆனையிரங்கால் டேமுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், பார்க் இருக்குது, குழந்தைங்களுக்கு பார்க் இருக்குது. அதாவது வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கிறது வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், அது காஃபி டீ அது இருக்குது. சொவெனியர் ஷாப் வச்சுருக்காங்க. இந்த சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. டாய்லெட் இருக்குது மெயினாக. ஸோ இங்கே வந்திங்கன்னா நிச்சயமாக ஒரு 2 hours ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கேயே உட்காந்துக்கிட்டு தண்ணியை பார்த்துக்கிட்டு. யாருக்கெல்லாம் இங்கே அந்த தண்ணியை பார்த்து ரிலாக்ஸ் பண்ண பிடிக்குமோ அவங்களுக்குலாம் நிச்சயமாக இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அமைதியாக இருக்குது. வெயிலுமே அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் டே இன் மூணார். நீங்களுமே எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்குமே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டே 4 இன் மூணார் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. டுடேஸ் கோட்டஸ் கிவ் எவ்ரி டே த சான்ஸ் டு பிகம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டே ஆஃப் யுவர் லைஃப். தமிழ் அர்த்தம்: ஒவ்வொரு நாளையும் உங்கள் வாழ்வின் மிக அழகான நாளாக மாற்றுவதற்கான வாய்ப்பை அளியுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ, பி பாசிட்டிவ் and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.